எல்லாத்துலயும் தோல்வி, தொடர் தோல்வி. நாடாளுமன்றம் போச்சு, சட்டமன்றம் போச்சு, மாநகராட்சி 0, பேரூராட்சி 0, நகராட்சி 0, போச்சு கோபிச்செட்டிப்பாளையம். இனிமேல் என்ன ஆக போகுது நமக்கு? ஒரு பக்கம் புதிய வரவுல எழுச்சியா விஜயை பாக்குறோம். சிக்னல் இளைஞர்கள் பட்டாளம் லட்சக்கணக்கில் பின்னாடி நிக்கிறத பாக்குறோம். எங்க போய் முடியாது தெரியாது. தொகுதியா அவர் வர ஆரம்பிச்சார்னா எப்படி அரசியல் களம் மாறும் புரியாது. நான் உண்மையை பேசிட்டு இருக்கேன். பல பேருக்கு வழி தெரியும். எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நான் உண்மையை பேசுறேன். ஏன்னா இன்னும் எவ்வளவு காலமா அரசியல் நான் போயிட்டு இருக்கேன். நீங்க செஞ்ச எவ்வளவு உதவிகள் தேர்தல் நேரத்தில் நான் மறக்க முடியாது. நாளைக்கு அந்த தவறை மாத்திரம் நீங்க பண்ணிடாதீங்க. இவன் இந்த பழனிசாமின்ற ஒரு சர்வாதிகாரம் போக்குடன் இந்த கட்சியை நாசம் செய்கின்ற அந்த மனிதனுடைய தலைமை வேண்டாம் என்ற முடிவை அறிவிப்பீர்கள் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியினுடைய தொண்டர்களும் நிர்வாகிகளும் எல்லோரும் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நான் இன்னும் உங்களுக்கு ஓப்பனா அடிச்சு சொல்றேன், அவர் கூட இருக்கவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பழனிசாமி கூட இருக்கவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க.